சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து. ஐயனுடைய அற்புதமான ஒரு படைப்பில் நடந்தவைகளாக உண்மை சம்பவத்தை உண்மை சம்பவங்களாக எடுத்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மறுபடியும் ஒரு அற்புதமான நடந்த சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு ப்ரூஃபோட நமக்கு சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க, அற்புதமான ஒரு வீடியோ. இன்னைக்கு ரொம்ப எனக்கு மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா. தர்மபுரி அரூர், ஒரு காலத்தில் நான் அங்க இருந்திருக்கேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் அது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அரூர்ல இருக்காரு சிவகுமார் சித்ரா தம்பதிகள். சிவகுமார் நார்மலாக ஒரு விவசாய ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீச்சராக இருக்காங்க. ரெண்டு பசங்க, ரிஷிகேஷ், அனுபேஸ்வர்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க அவங்களுக்கு. நல்ல அற்புதமான குடும்பம். அவர் என்ன சொன்னாரு, சார் எனக்கு ரெண்டு விஷயம் நடந்துச்சு. சந்தோஷமான விஷயத்த முதல்ல சொல்றேன், கொஞ்சம் ட்ராஜடி, அதாவது கஷ்டமான விஷயத்த அப்புறம் சொல்றேன் அப்படின்னா. சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவரு ஐயன் மேல வச்சிருக்கிற ஒரு பாசம், அன்பு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமா இருந்தது. சார் எப்படி சார் உங்களுக்கு சர்க்குரு? உங்க வீடியோ தான் சார், நம்ம வீடியோவை பார்த்தேன் சார். நம்ம வீடியோவை பார்த்து தான் ஐயன் மேல எனக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு. கடந்த +2 ரிசல்ட்ல பையனுக்கு +2ல நல்ல மார்க், ரொம்ப அற்புதமான மார்க். அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, தன்னுடைய மகனுக்கு மெடிக்கல் சீட் வாங்கிடணும். நீட்ல சூப்பர் பாஸ், நீட்ல பாஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா கோட்டால கிடைக்கும், நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியாவது மெடிக்கல் லைன்ல கொண்டு போயிடணும், மெடிசன் லைன்ல நம்ம பிள்ளைய கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அப்பன் இடத்துல வேண்டுதலை வச்சு சென்று இது பண்றாங்க. அவன் நீட்லையும் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த பையன் பாஸ் பண்ணிட்டாப்ல, அனுபேஸ்வர். பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன ஐடியானா, இன்ஜினியரிங் போகணும், ஐடி ஃபீல்டு போகணும். ஒரே கிறுக்கு. வீட்டுல அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஐடி ஃபீல்டு தான் வேணும். கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காலேஜ், அற்புதமான ஒரு காலேஜ் அவர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அங்கதான் எனக்கு போஸ்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு சீட்டை வாங்கி கொடுத்துருங்க, நான் அதான் படிக்கணும்னு. கணவன் மனைவி இருவருக்கும் பயங்கரமான மன உளைச்சல். ஐயனோட வேண்டியாச்சு, ஐயன் அனுமதி கொடுத்துட்டாரு. கண்டிப்பா மெடிக்கல் அப்படிங்கிற அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனால் படிக்க வேண்டியவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ரொம்ப மன கஷ்டம். சரிடா, எப்படி என்ன செய்யறது, பையன் வேண்டாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் இருக்கிற ஒரு பிரபல இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டு போறாங்க. கூட்டு போய் பேசுறாங்க. ஓகே சார், இருக்கு தம்பி கேட்கிற அந்த குரூப் இருக்கு, நல்லபடியா படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரி சார் ஒரு 4-5 நாள்ல கொண்டாந்து அமௌண்ட்டை கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வராங்க. பையன் பயங்கர குஷி. அப்பா நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு மனசுல ஒரு மன வருத்தம், என்னடா நம்ம இப்படி ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு, அவங்க சொன்ன அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த இன்ஜினியரிங் காலேஜை நோக்கி ஒரு பயணம். அங்க போனால சொல்றாங்க, சார் 4-5 நாள்ல இன்னும் ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஏறிடுச்சு. பெரிய அதிர்ச்சி. என்னடா பண்றது, இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு, சரி சார் பிள்ளைய படிக்கணும் விரும்புறான், ரெடி பண்ணிட்டு வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பையனை கூப்பிட்டு அப்படியே வெளியே வராங்க. சரி நம்ம அப்பனிடத்தில் கணக்கம்பட்டி போயிட்டு வந்துடலாம். கோயம்புத்தூருக்கு, தருமபுரியில இருந்து வெளியேறாங்க, கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க பக்கம். சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் பாதங்கள். நம்ம அப்பா உண்மையிலே சொல்றேன், என்ன சொல்றதுன்னு தெரியல சாரு, அவ்வளவுதான் இருக்கு. என் அன்பு மக்களே, என் அன்பு சொந்தங்களே, என் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், என்னால அந்த சந்தோஷத்தை கேட்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. கணக்கம்பட்டிக்கு படையெடுக்கிறார்கள். அந்த 3 பேர் வர்றாங்க. அழகா வந்து கணக்கம்பட்டியில இறங்கி ஆட்டோ பிடிச்சு போய் விரியன் மரம் ஃபர்ஸ்ட்ல போறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், விரியன் மரத்தை சுற்றுங்கள். அப்பா இருந்த வீடு இருக்கு, இருங்கள், அங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கள். அந்த விரிய மரத்தில் ஐயன் உயிரோடு அப்படியே உங்களுக்கு காத்துட்டு இருக்காரு. வாடா வாடா வாடா, உன் பிரச்சனையை நான் தீக்க காத்திருக்கேன்டா. கலியுக வள்ளல்றா நானு, பரபிரமம் நான், வாடா உனக்கு எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா சாமி, உனக்கு என்ன வேணுமா நான் பார்த்துக்கிறேன் சாமின்னு கூப்பிடுறாரு. வாங்க, அங்க போய் உட்கார்ந்து வேண்டிட்டு நேரம் அப்படியே ஜீவசமாதிக்குள்ள போய் அங்கேயே உட்கார்ந்து அற்புதமாக வேண்டிட்டு நல்ல தரிசனம் சாப்பிடுறார். தரிசனத்தை தம்பி கூப்பிட்டுட்டு சாப்பிட போறாங்க.
அழகா சாப்பாடு உங்களுக்கு தெரியுங்களா, சூப்பர் சாப்பாடு. 3 பேர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜீவசமாதி முன்னாடி வந்து நின்று கணவன் மனைவி இருவரும் அப்படி அழுகாத குறை, நீங்க தான் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து வெளியே வந்தாச்சு, ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, பஸ்ல ஏறியாச்சு. பஸ் சென்று கொண்டு இருக்கிறது. பையன் பயங்கர காம், அமைதியா இருக்காரு. இவங்க 2 பேரும் மனக்குழப்பம், என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயன் இடத்துல வேண்டுதலை வச்சுட்டு, நீ சொல்லிதான் நான் அவரை மெடிக்கலுக்கு சேர்த்தேன், மெடிக்கலுக்கு சேர்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி ஆகி போச்சு சர்க்குருவே என்னங்கும் போது போயிட்டு இருக்காங்க. பையன் அப்பா அப்படின்றார். என்னப்பா சொல்லுப்பா, எப்படியாவது கவலைப்படாப்பா, எப்படியாவது நான் ரெடி பண்ணி அமௌண்ட்டை ரெடி பண்ணி கட்டிடுவோம் அப்படின்னு. இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி மெடிக்கல் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதுதான் சொல்றேன், மெடிக்கல் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் பதிவு பண்ணிருக்காரு, போட்டோ கொடுத்திருக்காரு, பையனோட எல்லாமே அவருடைய போட்டோ ப்ரூஃபோட கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா, உங்களுடைய விருப்பம்ப்பா, நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். என் அப்பன், நம்ம அப்பன் சர்க்குரு அப்படியே வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றக்கூடிய மாபெரும் மனிதன், அவ்வளவு சித்திகளை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பரபிரம்மம், மனித உருவிலிருந்து பரபிரமமாக மாறி நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் இந்த கலியுகத்தில் நான் தான் இருக்கேன் சாமி, வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்ட மாபெரும் மகான் நம்ம அப்பா. இதை நீங்க மறக்க கூடாது. அவர் பதிவு பண்ணியிருக்காருன்னா பொய்ய பதிவு பண்ணுவாரா? நடந்திருக்குல்ல, இந்த பதிவு அவங்க சொந்த பந்தங்க பார்க்க மாட்டாங்களா? பொய் சொன்னா என்னன்னு கேட்க மாட்டாங்களா? இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துருது. ஓகே, ஒரு வருடத்திற்கு முன்பாக சோகமான ஒரு நிகழ்வு. பெரிய இன்ஜினியரிங் படிக்கிறாரு, ஒரு விபத்துல சிக்கிறார். ஹெட் இன்ஜுரி சார், விபத்துல சிக்கி அப்படி ஒரு என்ன சொல்றதுனே தெரியல, வரவே மாட்டார், வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மெடிக்கலால் கைவிடப்பட்டவர். அவ்வளவு முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்லை அப்படின்னு அழுகை அழுகை அழுகை. ஐயனிடம் முறையிடல், ஐயனை விடாம தொங்கி ஐயன்ட்ட, ஐயா என் பிள்ளையை திருப்பி கொடு. நம்மளை போல ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, கவலைப்படாதீங்க, ஐயனுடைய ஜாதகத்தை கொடுங்க, ஐயனிடத்துல வச்சு வேண்டுவோம். அந்த மனிதர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்க, அவரு நல்ல மனிதர், 48 நாள் விடாம ஐயன் கிட்ட அந்த ஜாதகத்தை வச்சு அவர் சொந்த வீட்டுல வச்சு பயங்கரமா ஒரு பூஜை, ஐயன்கிட்ட வேண்டுதல் மன்றாடுதல் எல்லாம் நடந்திருக்கு. அவ்வளவு அற்புதமா. இன்னைக்கு அந்த பையனுடைய போட்டோவை பாருங்க. ஓம் சரவண பவ. போட்டோ பாத்தீங்களா? ரொம்ப அற்புதமா இருக்காரு. இனியும் அவருக்கு ஐயனுடைய கருணையும் வேண்டும். நீங்கள் பார்க்கும் அத்தனை பேருடைய கூட்டு பிரார்த்தனையும் அந்த பையனுக்கு இன்னும் நல்ல அருமையான விஷயங்களை இன்னும் தரணும். அந்த பையனுக்கு பிரச்சனை இல்லாம நல்லபடியா அவர் இன்ஜினியரிங் முடிக்கணும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்கணும், முடிக்கணும், அவரு நடக்கணும். இது சர்க்குருவாலும் சர்க்குருவிடம் நீங்கள் வேண்டும் வேண்டுதலாலும் என் வேண்டுதலை வைத்து விட்டேன். அப்பா சர்க்குரு, நம்ம அப்பா சர்க்குரு நிச்சயமாக நடத்துவார், எனக்கு தெரியாது. நீங்களும் பார்க்கும் அத்துணை நபர்களும் ஐயனிடம் வேண்டுங்கள், அந்த அற்புதமான ஒரு பையனுக்காக. நம்ம குழந்தையா இருந்தா வேண்ட மாட்டோமா? நம்ம குழந்தைக்காக அழுக மாட்டோமா? அந்த வேண்டுதலை ஐயனிடம் நீங்கள் வைக்க வேண்டும். நானும் வைக்கிறேன். நிச்சயமாக அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த அற்புதமான பதிவில், உண்மை பதிவில் புறப்போட உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் அன்பன் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.